ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு அழகான லோ பட்ஜெட் வீடு. ஒரு லோ பட்ஜெட் வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா நாகர்கோயிலுக்கு இடத்துல சுசீந்திரத்தில் தான் இந்த வீடு இருக்குது. பல நண்பர்கள் நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க சுசீந்திரத்தில் வீடு வேணுன்ட்டு. ஸோ உங்களுக்காக தான் நம்ம இந்த வீடை ப்ரொமோட் பண்ணுறோம். வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசாங்க தார் ரோடுன்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு பஸ் ரூட் இல்லை, ஸ்ட்ரீட் ரூட். நீங்கள் பார்க்குறீங்க தார் ரோடு தான், புது ரோடு இப்போ தான் போட்டிருக்காங்க, ஸ்ட்ரீட் ரூட் தான். அண்ட் வீடை உங்களுக்கு காணிக்கிற பாருங்கள். வீடு வந்துட்டு உங்களுக்கு 2,300, அதாவது 2 சென்ட் 300 சதுரலிங்ஸில் கட்டியிருக்காங்க. வீடு பாருங்கள் 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் கீழே மேலேன்னு கட்டியிருக்காங்க. கீழே மேலே அப்படின்னாலும் உங்களுக்கு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சாலும் 3 பெட்ரூம், அதாவது மேலேயே உங்களுக்கு வந்து 3 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு கார் பார்க்கிங், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க கார் பார்க்கிங் அண்ட் ஒரு ஹாலு அண்ட் ஒரு பெரிய பூஜை ரூம், கிச்சன், டைனிங் ஹால் அப்படின்னு எல்லாம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இப்போது இந்த டோரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு விநாயகர் படம் போட்ட ஒரு டோரு. அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இல்லை, அதாவது வந்துட்டு கட்டி விற்பனைக்காக பண்ணப்பட்ட வீடு இல்லை. இது வந்து ஓன் பர்பஸ், சொந்தமாக அவங்களோட தேவைக்கு போட்ட வீடு தான் இன்றைக்கி நம்மளுக்கு சேலுக்கு வந்துருக்குது. இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா குடியேறலை, யாருமே இந்த வீட்டில் குடியேறலை. கட்டி ஒரு 6 மாதம் ஆச்சு. அதாவது ஒரு சில காரணங்களுக்காக அவங்க கொடுக்குறாங்க, பணம் தேவை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இது கொடுக்குறாங்க. பாருங்கள், இப்போ பாருங்கள் டிவி பேனல் உள்ள ஹால் பார்த்தீங்கன்னா ஹாலில் உங்களுக்கு எல்லாமே வந்து அவங்க நல்லா செட்டிங் கொடுத்துருக்காங்க. பார்க்குறீங்க, நல்ல ஒரு அழகான வீடு, ஒரு கட்டி 6 மாதம் ஆன வீடு தான். நல்ல சூப்பரான ஒரு வீடு தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா லோ பட்ஜெட் மாதிரி தான் வரும். இப்போ இன்றைக்குள்ள காலகட்டங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 40-50 லட்சம் எல்லாம் லோ பட்ஜெட்டில் வந்துட்டு, மீடியம் பட்ஜெட்னா ஒரு 70-80 அப்படிலாம் மீடியம் சொல்கிறாங்க. மேலே போயாச்சுன்னா 1.25 அப்படின்னு அந்த அளவுக்கு இப்போ வந்துட்டு விலைவாசியெல்லாம் ஏறினாலும் இப்படி வந்துட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இது பூஜை ரூம், அதாவது ஹாலில் வந்து உங்களுக்கு ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. நல்ல சொந்தமாக நல்ல சூப்பராக பார்த்து கட்டின வீடு தான் இன்றைக்கி நம்மளுக்கு சேலுக்கு வந்திருக்கு. வீடு பார்த்தீங்கன்னா முகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த முகத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. இந்த வீடு பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஃப்ளாட்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடு வாங்குகிற பட்சத்தில் பணம் கம்மியாக இருக்குது, லோன் தேவை அப்படின்னாச்சுன்னா தாராளமாக நீங்கள் லோன் போட்டு இந்த வீடை நீங்கள் வாங்கிக்கலாம். அரசாங்க பேங்க்லேயோ இல்லை ப்ரைவேட் பேங்க்லேயோ நீங்கள் லோன் போட்டு இந்த வீடை வாங்கிக்கலாம். பார்க்குறீங்க, அதாவது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஹால் பார்த்தோம்னா ஹாலுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹாலுக்கு அப்புறம் உங்களுக்கு கிச்சன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த வீட்டுக்கு வாசல் 2 வாசல், ஒன்று மேற்கு ஒன்று கிழக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேருந்து ஒரு வாசல் கொடுத்துருக்காங்க. பின்னால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஏரியான்னு சொல்லியாச்சுன்னா அதில் வந்து அடிஷ்னலாக ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. காமன் பாத்ரூம் அண்டு கொஞ்சம் அடிஷ்னல் சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு விறகடுப்பு யூஸ் பண்ணி அந்த மாதிரி சிஸ்டத்தில் கொடுத்துருக்காங்க. வீடை வந்து 3 சைடு சுற்றி வந்துடலாம், அதாவது வீடை 3 சைடு சுற்றி வந்துடலாம், ஒரு சைடு அடைப்பு, அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா குடோன், அங்கங்கே உங்களுக்கு குடோன் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் மேலேயும் வந்து உங்களுக்கு தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் நம்ம மேலே போடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் உங்களுக்கு மேலே குடோன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத திங்ஸ் எல்லாமே நீங்கள் டெம்ப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இது நீங்கள் பார்க்குறீங்க ஃபஸ்ட் பெட்ரூம், அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோர், மேல் தளத்தில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்க்குறீங்க மொதல் பெட்ரூம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்து ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க அண்டு ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 BHK வீடு தான். பார்க்குறீங்க, இதில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு குடோன் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமில் வைக்க முடியாத திங்ஸ் எல்லாம் நீங்கள் மேலே செட் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. இதுலேயும் வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம், 2 பெட்ரூமுக்கு உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து காமனாக கொடுத்துருக்காங்க. இதே போல் உங்களுக்கு அழகான வீடுகள் கட்டணும், நல்ல தரமாட்டு அழகான வீடுகள் கட்டணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணால் போதும். சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸுடைய சக்தி கன்ஸ்ட்ரக்ஷனுடைய இன்ஜினியர்ஸ் வருவாங்க. உங்கள் வீட்டுக்கே வந்து உங்களுக்கு தேவையான பிளான்கள் அமைத்து உங்களுக்கு திருப்திகரமாட்டு ஒரு நல்ல அருமையாட்டு வீடை கட்டி தருவோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இது செகண்ட் பெட்ரூம்லேயே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் மட்டும் நல்ல டிசைன் ஆகிட்டு நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. பார்க்குறீங்க, இதுவும் வந்து ஒரு அட்டாச் பாத்ரூமே கொண்ட பெட்ரூம் தான். இதிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பால்கனி அண்டு எல்லா வசதிகளும் ஒரு மீடியம் பட்ஜெட்டில் ஒரு எல்லா வசதிகளோட கொண்ட ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். பாருங்கள், சுசீந்திரம் ஏரியாவில் எல்லாரும் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சுசீந்திரம் ஏரியாவில் வேணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீட்டிலேருந்து உங்களுக்கு வந்து கோயில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அண்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூலு பக்கத்தில் எல்லாமே எல்லா வசதிகளும், சூப்பர் மார்க்கெட்டு, போலீஸ் ஸ்டேஷன் அண்டு கல்யாண மண்டபத்துலேருந்து எல்லாமே உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நம்ம வீடை சுற்றி ஃபுல்லாகவே குடியிருப்பு தான், பெரிய குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் நம்ம வீடு அமைஞ்சிருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு குடியிருப்பு பக்கத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன்னா சுற்றி நம்ம வீடை முன்ன பின்ன சைடில் எல்லாமே குடியிருப்புக்கு மத்தியில் தான் அமைஞ்சிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அழகான வீடு தான். இதோட விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னாச்சுன்னா
எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக அவங்க வந்து 50 லட்ச ரூபா கேட்குறாங்க. அதாவது 2.3 சதுரலிங்ஸு அண்டு 1500 ஸ்கொயர் ஃபீட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க வந்துட்டு 50 லட்ச ரூபா கேட்குறாங்க. 50 லட்ச ரூபா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அதிகம் இல்லை, அதுவும் ஓன் பர்பஸ்க்காக கட்டின வீடு தான், நல்ல அருமையான ஒரு வீடு தான் பாருங்கள். அப்படிப்பட்ட இந்த அழகான புதிய வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னாச்சுன்னா கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கும் நல்ல பிரயோஜனமாக இருக்கும் வீடு தேடுபவர்களுக்கு, நிலம் தேடுபவர்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.